பிரான்ச் அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். பிரான்ச் அக்கௌண்ட்டில் பாருங்கள், ஆர்என் சுவாமி அண்ட் கோ ஹேவ் ஓப்பன்ட் எ பிரான்ச் அட் நெய்வேலி. த ஃபாலோயிங் இன் எ transaction between the head office and the branch. June 30, 1996. Stock at branch on 31st July 95, 3,000 rupees. Goods supplied to branch during the year 48,000. Salaries 2,400. Rent 720. Telephone 200. Remittance received from bank 55,000. Stock on 30th June 1996, 2,500. Balance of petty cash 20. இப்போ பேலன்ஸ் ஆஃப் பெட்டி காஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆல் த பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் ஆர் பெய்டு பை ஹெட் ஆஃபீஸ். ஸோ பிரான்ச் அக்கௌண்ட் இன் ஹெட் ஆஃபீஸ் புக். இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதுகிறோம், நெய்வேலி பிரான்ச் அக்கௌண்ட். டெபிட் கிரெடிட் போட்டாச்சு. பர்டிகுலர்ஸ் டெபிட் சைடு எழுதுகிறோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டாக். ஸ்டாக் எவ்வளோ இருந்துச்சு? 3,000. 3,000 இங்கே எழுதிட்டோம். அடுத்து குட்ஸ் சப்ளைட் டு பிரான்ச் 48,000 இங்கே இருந்துச்சு. குட்ஸ் சப்ளைட் 48,000 அப்படியே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் இருக்கிற இந்த ஓப்பனிங் ஸ்டாக்கு, குட்ஸு, அப்புறம் இந்த எக்ஸ்பென்சஸ் 2,400, சேலரிஸ் 2,400, ரெண்ட் 720, அடுத்து டெலிஃபோன் 200, பெட்டி எக்ஸ்பென்சஸ் 300. இது எல்லாமே டெபிட் சைடு வந்துடும். கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னா பை பேங்க், ரெமிட்டன்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க் 55,000. டு பேலன்ஸ் கேரி டவுன் ஸ்டாக் 2,500. டு பேலன்ஸ் பை பெட்டி கேஷ் 20. இது மட்டும்தான் கிரெடிட் சைடு வரும். இதெல்லாம் டோட்டல் பண்ணால் 57,520. அதை அப்படி இந்த சைடு எழுதிடுறோம். எழுதிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணி லெஸ் பண்ணால் ப்ராஃபிட் வருது 2,900. இது வந்து ஜெனரல் P&L அக்கௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். இப்போ இந்த பிரான்ச்சில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 2,900. தேங்க்யூ.